அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய மாடியூல் முடிநிறத்தில் பல்வேறு நுட்பங்களை எக்ஸசைஸ் செய்வது பற்றியது. ஸ்லைசிங் கலையில் தேர்ச்சி பெறுவதிலும் ஆஃப்டர் கேர் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதிலும் கவனம் செலுத்துவோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வரும் திறன்களை பெறுவீர்கள். ஸ்லைசிங் செயல்முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தவும், முடி நிறத்திற்கு பிறகு ஸ்லைசிங் பராமரிப்புக்கான அத்தியாவசிய படிகள் மற்றும் நுட்பங்களை புரிந்து கொள்ளுதல் பற்றியும், ஸ்லைசிங் செயல்முறை மற்றும் கவனிப்புக்கு பிறகு தேவையான கூறுகள் மற்றும் கருவிகளை சேகரிப்பது முக்கியம். இதற்கு தேவையான கூறுகள் மற்றும் கருவிகள் இதோ. டைமர் 1, கலக்கும் கிண்ணம் கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் 1, அளவிடும் கரண்டி 1, அளவிடும் அளவு 1, தண்ணீர் தெளிக்கும் பாட்டில் 1, டிண்ட் பிரஷ்கள் 1, பின்வால் சீப்பு 1, செட்டிங் கிளிப்ஸ் 1. மேலும் நெக் கேப் 1, கழுத்து துண்டு 1, துண்டு 1, லேசான ஷாம்பூ 1, கண்டிஷனர் 1, தேர்ந்தெடுக்கப்பட்ட முடியின் நிறம் 1, பெராக்சைடு அல்லது டெவலப்பர் 1, பாதுகாப்பு கையுறைகள் 1 ஜோடி, பருத்தி தேவைக்கேற்ப, பாதுகாப்பு கிரீம் 1, ஃபாயில் பேப்பர் 1. ஸ்லைசிங் செயல்முறைக்கு செல்வதற்கு முன் உங்கள் வாடிக்கையாளரை வசதியாக அமர வைத்துக் கொள்ளவும். பேட்ச் சோதனையின் முடிவுகளில் சிவத்தல் அல்லது எரிச்சல் அறிகுறிகள் உள்ளதா என பார்க்கவும். தோல் தெளிவாக இருந்தால் மட்டுமே தொடரவும். முடிக்கு ஷாம்பு தேவைப்பட்டால் எச்சரிக்கையுடன் பயன்படுத்தவும். ஷாம்புவின் போது உச்சந்தலையில் அழுத்தம் தருவதை தவிர்க்கவும். பாதுகாப்பு கையுறைகளை அணியுங்கள். இப்போது ஸ்லைசிங் செயல்முறையை செய்வோம். முடியை பகுதிகளாக பிரிப்பதன் மூலம் தொடங்கவும். பிரிவுகளின் அளவு மற்றும் எண்ணிக்கை விரும்பிய ஸ்லைசிங் எஃபெக்ட் மற்றும் முடியின் தடிமன் ஆகியவற்றை பொறுத்தது. நீங்கள் முடியின் மேலடுக்கு அல்லது முழு தலை முழுவதும் துண்டுகளை உருவாக்கலாம். ஒவ்வொரு பிரிவுக்குள்ளும் மெல்லிய சீரான முடி பகுதிகளை தேர்வு செய்யுங்கள். இந்த துண்டுகள் முடியின் இழைகளாக இருக்கும். இங்குதான் நீங்கள் நிறத்தை பயன்படுத்துவீர்கள். துண்டுகளின் அளவு மற்றும் தடிமன் வண்ண விளைவின் தீவிரம் மற்றும் இன்டென்சிட்டியை தீர்மானிக்கும். வெட்டுவதற்கு நீங்கள் விரும்பிய ஷேடுடன் பொருந்தக்கூடிய முடிவண்ண தயாரிப்பை தேர்வு செய்யவும். வண்ணத்தை தயாரிக்க உற்பத்தியாளரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும். இதில் டெவலப்பருடன் கலர் கலப்பது அல்லது பயன்படுத்த தயாராக இருக்கும் ஃபார்முலாவை பயன்படுத்துவது ஆகியவை அடங்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட துண்டுகளுக்கு வண்ணத்தை பயன்படுத்துவதற்கு முன் ஒரு ஸ்டாண்ட் சோதனை செய்வது அவசியம். முடியின் ஒரு சிறிய பகுதியை எடுத்து வண்ண கலவையை பயன்படுத்துங்கள். மேலும் தயாரிப்பு பரிந்துரைக்கும் செயலாக்க நேரத்தை பின்பற்றவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட வண்ணம் விரும்பிய முடிவை அடைவதை உறுதிப்படுத்தவும் மற்றும் அலர்ஜி தொந்தரவுகள் ஏதேனும் வருகிறதா என சரிபார்க்க உதவுகிறது. முடியின் நிறம் தோலில் கரைப்படுவதை தடுக்க முடியின் கோடு, காதுகள் மற்றும் கழுத்தில் ஒரு தடை கிரீம் அல்லது பெட்ரோலியம் ஜெல்லியை பயன்படுத்துங்கள். கூடுதலாக உங்கள் ஆடைகளை பாதுகாக்க பழைய டிஷர்ட் அல்லது வண்ண எதிர்ப்பு கேப் அணியுங்கள். ஹேர் கலர் பிரஷ் அல்லது அப்ளிகேட்டரை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமுடியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்லைஸ்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறத்தை கவனமாக பயன்படுத்துங்கள். முடியை முழுமையாக நிறைவு செய்து சீரான வண்ண கவரேஜை உறுதி செய்யவும். முடிவண்ண தயாரிப்பு வழிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள செயலாக்க நேரத்தை பின்பற்றவும். இது வண்ணத்தை முழுமையாக உருவாக்க மற்றும் விரும்பிய ஸ்லைசிங் எஃபெக்ட்ஸை உருவாக்க அனுமதிக்கிறது. அதிகப்படியான செயலாக்கம் மற்றும் முடிக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்க செயலாக்க நேரத்தை மீறுவதை தவிர்க்கவும். செயலாக்க நேரம் முடிந்ததும் தண்ணீர் தெளிவாக ஓடும் வரை குளிர்ந்த நீரில் முடியை நன்கு அலசவும். செயலாக்க நேரம் முடிந்ததும் தண்ணீர் தெளிவாக ஓடும் வரை குளிர்ந்த நீரில் முடியை நன்கு அலசவும். வெந்நீரை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், ஏனெனில் இது முடியின் மேற்புறத்தை திறந்து
நிறம் மங்க செய்யும். கழுவிய பிறகு புதிதாக நிறமுள்ள முடியை வளர்க்கவும் பாதுகாக்கவும் வண்ண பாதுகாப்பான கண்டிஷனரை பயன்படுத்துங்கள். கழுவி கண்டிஷனிங் செய்த பிறகு தலைமுடியை மெதுவாக டவலில் உலர்த்தி நீங்கள் விரும்பியபடி ஸ்டைல் செய்யுங்கள். ஸ்லைசிங் எஃபெக்ட்ஸை நீங்கள் தெளிவாக காண நீங்கள் ப்ளோ ட்ரை அல்லது கர்லிங் அல்லது ஸ்ட்ரெயிட்னிங் செய்தும் பார்க்கலாம். வண்ணமயமாக்கலுக்கு பிறகு கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் வண்ணத்தை பாதுகாப்பது அவசியம். இந்த அமர்வில் முடி நிறத்திற்கு பிறகு நிறத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். வர்ணம் பூசப்பட்ட பிறகு ஷாம்பு செய்வதற்கு முன் 72 மணி நேரம் காத்திருக்கவும். முடிக்கு வண்ணம் பூசும் போது உங்கள் கியூட்டிக்கல் லேயர் திறக்கப்பட்டு முடியின் தண்டுக்குள் வண்ணம் ஊடுருவுவதை எளிதாக்குகிறது. சந்திப்பிற்கு பிறகு மிக விரைவில் உங்கள் தலைமுடியை அலசினால் கியூட்டிக்கல் லேயர் இன்னும் திறந்திருக்கும். இது உங்கள் நிறம் கழுவப்படுவதற்கு வழிவகுக்கும். கியூட்டிக்கல் லேயர் முழுவதுமாக மூடுவதற்கு 3 நாட்கள் வரை ஆகும். எனவே உங்கள் தலைமுடிக்கு வண்ணம் பூசுவதற்கு பிறகு உங்கள் தலைமுடிக்கு ஷாம்பு போடுவதற்கு நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் அந்த நிறமி ஹேர் கியூட்டிகளில் ஊறும். இது சலூன் வருகைகளுக்கு இடையில் உங்கள் நிறம் நீண்ட காலம் நீடிக்க உதவும். சல்ஃபேட் இல்லாத ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் பயன்படுத்தவும். சோடியம் லாரல் சல்ஃபேட் சோடியம் லாரல் ஈத்தர் சல்ஃபேட் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பல தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்களில் காணப்படும் ஒரு வகை அயோனிக் சோப்பு ஆகும். இந்த மூலப்பொருள் உங்கள் ஷாம்புகள் மற்றும் கண்டிஷனர்களுக்கு நுரைக்கும் விளைவை உருவாக்க உதவும். சல்ஃபேட்டுகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் தலைமுடியில் உள்ள இயற்கையான எண்ணெய்கள் மற்றும் ஈரப்பதத்தை அகற்றும் அபாயத்தை நீங்கள் செய்கிறீர்கள். இது உங்கள் அழகான வண்ண சிகிச்சை முடியை அகற்ற வழிவகுக்கும். உங்கள் முடி நிறம் மங்காமல் இருக்க சல்ஃபேட் இல்லாத ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை பயன்படுத்தவும். அனைத்து முடி வகைகளுக்கும் சல்ஃபேட் இல்லாத ஷாம்பு விருப்பங்கள் உள்ளன. எனவே நீங்கள் உதிர்ந்த சுருள் நேராக அல்லது மெல்லிய முடியாக இருந்தாலும் பொருத்தமான தேர்வு உள்ளது. உங்கள் கண்டிஷனரில் சாயத்தை சேர்க்கவும். இளஞ்சிவப்பு, ஊதா அல்லது நீலம் போன்ற வண்ணங்களுடன் நீங்கள் பிரகாசமான தோற்றத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் தலைமுடியை கழுவும் போது உங்கள் கண்டிஷனரில் உங்கள் சாயத்தை சிறிது சேர்த்து முயற்சிக்கவும். இது உங்கள் வேர்கள் வளரும் வரை உங்கள் தலைமுடியை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க ஒவ்வொரு முறை கழுவும் போதும் உங்கள் தலைமுடியை லேசாக மீண்டும் சாயமிடும். ஷாம்பு செய்யும் போது நீரின் வெப்பநிலையை குறைக்கவும். வெந்நீர் சிலருக்கு சுகமாக இருந்தாலும் அது உங்கள் முடி நிறத்திற்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வெந்நீரில் முடியை கழுவும் போது உங்கள் தலைமுடியின் கியூட்டிக்கல் திறக்கப்பட்டு ஷாம்பு மற்றும் கண்டிஷனிங் செய்யும் போது உங்கள் நிறம் வெளியேறும். உங்கள் முடிநிறங்கள் அனைத்தும் வெளியேறுவதை தடுக்க சிறிது வெதுவெதுப்பான நீரில் ஷாம்பு செய்து பின்னர் கண்டிஷனிங் செய்த பிறகு குளிர்ந்த நீரில் கழுவவும். வெதுவெதுப்பான நீர் ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை ஊடுருவி சுத்தம் செய்ய அனுமதிக்கும். குளிர்ந்த நீர் உங்கள் கண்டிஷனரில் இருந்து ஈரப்பதத்தை அடைக்க உதவுகிறது. அதே நேரத்தில் முடியின் மேற்புறத்தை அடைப்பதன் மூலம் நிறம் மங்குவதை தடுக்கிறது. முடியை அடிக்கடி கழுவுவதை தவிர்க்கவும். உங்கள் முடி நிறம் நீண்ட காலம் நீடிக்க வேண்டுமெனில் தினமும் உங்கள் தலைமுடியை கழுவுவதை தவிர்க்கவும். தினமும் தலைமுடியை கழுவுவதால் உங்கள் தலைமுடியின் ஈரப்பதம், இயற்கை எண்ணெய் மற்றும் உங்கள் முடி சாயத்தை சிறிது கழுவுகிறீர்கள். உங்கள் தலைமுடியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வாரத்திற்கு 2 முதல் 3 முறை கழுவ முடி நிறத்தை பராமரிக்க முடியும். விடுமுறை நாட்களில் ட்ரை ஷாம்புவை பயன்படுத்தவும். நீங்கள் தலை குளிக்க முடியாத நாட்களில் கலர் சேஃப் ட்ரை ஷாம்புகளை பயன்படுத்தவும். இந்த ட்ரை ஷாம்புகள் உண்மையில் உங்கள் தலைமுடியை புதுப்பித்து அலச வேண்டிய அவசியமின்றி புத்துணர்ச்சியான தோற்றத்தை அளிக்கும். அவை அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சி அளவை சேர்த்து உங்கள் தலைமுடியை சுத்தமாகவும் ஸ்டைலாகவும் பார்க்க வைக்கும். கூடுதலாக உங்கள் தலைமுடியின் நிறத்தை மேம்படுத்தவும் புதுப்பிக்கவும் வண்ணமயமான உலர் ஷாம்புகளையும் நீங்கள் பரிசோதிக்கலாம், அதுவும் சலூனுக்கு செல்லாமலே. இந்த எளிய வண்ணங்களுக்கு பிந்தைய பராமரிப்பு உதவி குறிப்புகளை பின்பற்றுவது உங்கள் முடி நிறத்தின் துடிப்பையும் நீண்ட ஆயுளையும் பராமரிக்க உதவுகிறது. இது நீண்ட காலத்திற்கு பிரமிக்க வைக்கிறது மற்றும் புதியதாக இருப்பதை உறுதி செய்கிறது. இந்த அமர்வில் நாம் பார்த்தோம் ஸ்லைசிங் செயல்முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தவும், முடி நிறத்திற்கு பிறகு ஸ்லைசிங் ஆஃப்டர்கேர் பராமரிப்புக்கான அத்தியாவசிய படிகள் மற்றும் நுட்பங்களை புரிந்து கொள்ளுதல் பற்றியும்.
இந்த அமர்வில் உங்கள் கவனத்திற்கும் பங்கேற்பிற்கும் நன்றி. மீண்டும் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.